ஹலோ மக்களே, நான் உங்கள் ராஜா. வெளிச்சம் கிடைத்தவுடன் விளக்கில் எரிந்து கொண்டிருக்கும் திரியின் தியாகம் யாருக்கும் தெரிவதில்லை. சில மனிதர்களும் அப்படித்தான். நம்மிடம் அவர்களுக்கான தேவை பூர்த்தியான பிறகு நாம் அவர்கள் கண்களுக்கு தெரியாமலே போய்விடுகிறோம். வாழ்க்கையில் நீங்கள் தொலைத்ததை மட்டும் தேடுங்கள். உங்களை தொலைத்தவர்களை எல்லாம் தேடி தேடி இருக்கும் வாழ்க்கையையும் இழந்து விடாதீர்கள். நம்மோடு இருக்கும் சில மனிதர்களைப் போல கஷ்ட காலத்தில் நம்மிடம் வந்து அறிவுரை சொல்லி நம்மை சாகடிக்காமல் தூரமாக நின்று வேடிக்கை மட்டும் பார்ப்பதால் கடவுள் நல்லவர்தான். செயலில் நாணயமும் பேச்சில் நயமும் இருந்துவிட்டால் நல்லவையெல்லாம் தானாக உங்களை தேடி வரும். கோபத்தில் நாக்கு வேலை செய்யும் அளவுக்கு நமக்கு மூளை வேலை செய்வதில்லை என்பதுதான் உண்மை. நீங்கள் கோபத்தில் இருக்கும்போதும் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள். உண்மையான உறவுகளோடு கோபத்தில் விலகி இருப்பதை விட உரிமையோடு சண்டையிட்டு கூடவே இருந்து விடுங்கள். அப்போதுதான் உறவுகள் வலுப்பெறும். நம்பிக்கையை உடைக்கின்ற போது எப்பேற்பட்ட அன்பும் வெறுப்பாய் மாறிவிடுகிறது. உங்கள் மீது ஒருவர் வைத்த நம்பிக்கை எந்த சூழலிலும் உடைந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். உண்மையை நியாயப்படுத்தி பேசினால் ஒன்று அவமானப்படுவீர்கள், இல்லையென்றால் காயப்படுவீர்கள். எப்போதும் யாருக்கும் எதையும் புரிய வைக்க முயற்சி செய்யாதீர்கள். எல்லா மனிதர்களும் கண்ணாடியைப் போலத்தான். உணர்வுகள் உடையும் வரை ஒரே ஒரு முகம், உடைந்துவிட்டால் பல முகங்கள். அவ்வப்போது சிறிது கோபத்தையும் அதிகாரத்தையும் காட்டிக்கொள்ள மறந்து விடாதீர்கள். நரிகளுக்கு மத்தியில் வாழும்போது சில சமயம் கர்ஜனை செய்துதான் நீங்கள் சிங்கம் என்பதை நிரூபிக்க வேண்டியுள்ளது. சில உறவுகளும் வாடகை வீடும் ஒன்றுதான். என்னதான் நாம் அழகாக அலங்கரித்து வைத்தாலும் அது நமக்கு சொந்தமில்லை. யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. உனக்காக தன்னையே மாற்றிக்கொள்ளும் ஒருவரை வாழ்க்கையில் என்றும் கைவிடாதே. இது ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். தவறு செய்பவர்களை எளிதில் திருத்தி விடலாம். ஆனால் அதை நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் திருத்தவே முடியாது. தவறுகளை திருத்திக் கொள்ளும் அனுபவம், செய்த தவறுகளை நியாயப்படுத்தும் ஆணவமும், பொய்யாக நடிக்க தெரியாதவர்கள்தான் கண்ணீரையும் கோபத்தையும் முதலில் வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கோபத்தை உப்பை போல தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துங்கள். குறைந்தால் மரியாதை போய்விடும், கூடினால் மதிப்பு இல்லாமல் போய்விடும். நீ நினைப்பது போல் உன் நேல் கூட உன்னோடு வருவதில்லை. மற்றவர்கள் எப்படி நீ நினைப்பது போல் நடந்து கொள்ளுவார்கள் என்பதை கொஞ்சமாவது சிந்தித்துப் பார். உன்னை கோபப்படுத்துவது ஒருவனுக்கு இன்பம் தருவதாக இருந்தால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இருப்பது உன்னுடைய இன்பமாக இருக்கட்டும். அன்பின் எதிர்பார்ப்பு எப்போதும் அன்பாகத்தான் இருக்கும். அதற்கு ஏமாறத் தெரியுமே தவிர யாரையும் ஏமாற்றத் தெரியாது. வாழ்க்கை முழுக்க கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதற்காக உங்களுக்கான நேரத்தை ரசிக்க மறந்து விடாதீர்கள். உன்னை நம்பியவர்களுக்கு நீ உயிராய் இருப்பது போல் உன்னை வெறுப்பவர்களுக்கு நீ உதாரணமாக இருக்க பழகிக்கொள். நீ இருக்கும்போது மரியாதை வேண்டுமென்றால் உன்னிடம் பணம் நிறைய இருக்க வேண்டும். நீ இறந்த பிறகும் மரியாதை வேண்டுமென்றால் உன்னிடம் நல்ல குணம் இருந்தால் போதும். தனக்கு உண்மையாக இருக்கும் ஒருவனுக்கு வேறு யாருடைய உபதேசமும் தேவைப்படுவதில்லை. நேர்மையற்ற பணக்காரனாக இருப்பதை விட நேர்மையான ஏழையாக இருப்பதே நிம்மதியானதுதான் என்பதை உணருங்கள். உரிமை இல்லாத உறவும், உண்மை இல்லாத அன்பும், நேர்மை இல்லாத நட்பும் என்றும் நிரந்தரமில்லை. நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்கள் என்பதை எல்லோரிடமும் காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நேரான மரங்கள்தான் முதலில் வெட்டப்படுகின்றன. நேர்மையான மனிதர்கள்தான் முதலில் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். யார் சொல்வதையும் அப்படியே நம்பிவிடாதீர்கள். உங்கள் கண்கள் காணாதவற்றிற்காக உங்கள் காதுகளை ஒருபோதும் நம்ப வேண்டாம்.
நேரம் பார்த்து முதுகில் குத்தும் பலரை விட முகத்திற்கு முன் சண்டை போடுபவர்கள் எவ்வளவோ சிறந்தவர்கள். அழகு என்பது முகத்தில் மட்டுமில்லை, பல நேரங்களில் நமக்கு அன்பானவர்கள் மனதில், சில நேரங்களில் நமக்கு ஆறுதல் தருகின்ற வார்த்தைகளில். எது நல்லது எது கெட்டது என்பதை தெரிந்து கொள்ள கொஞ்சம் பொறுமையாக இரு. நல்லவை முதலில் நரகமாகவே தோன்றும், முடிவில் சொர்க்கமாகிவிடும். தீயவை முதலில் சொர்க்கம் போலவே தோன்றும், ஆனால் கடைசியில் நரகமாகிவிடும். எதுவும் கையில் கிடைப்பதற்கு முன்பே கனவுகளை வளர்த்து கொள்ளாதே. கையில் கிடைத்தவைகளே இந்த உலகில் நிரந்தரமில்லை. சில மோசமான மனிதர்கள் முன் நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பதுதான் நல்லது. ஓடி ஓடி உதவி செய்யும் வரைதான் அனைவராலும் நீ மதிக்கப்படுவாய். ஒரு முறை மறுத்துப்பார், அடுத்த நொடியே நீ மறக்கப்படுவாய். அனைவராலும் நீ மிதிக்கவும் படுவாய். ஒரு சிலரிடம் எப்போதும் அதிகார தோரணையிலேயே பழகுங்கள். ஏனென்றால் சிங்கம் கர்ஜிப்பை நிறுத்திவிட்டால் நரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாட்டாமை செய்ய கிளம்பிவிடும். பணத்தையும் பொருளையும் குறுக்கு வழியில் கூட சம்பாதித்து விடலாம். ஆனால் நம்பிக்கையை நேர்மையான வழியில் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். வீணான விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். வீண் விவாதங்கள் உறவுக்குள் எந்த புரிதலையும் தரப்போவதில்லை, வெறுப்பைத்தான் வளர்க்கும். உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தும்படி ஒருபோதும் நடந்து கொள்ளாதே. அந்த கண்ணீர் துளிகள் உன் பாவத்தின் கணக்கில் சேர்ந்துவிடும். உன் துன்ப காலத்திலும் யாருடைய நட்பு தொடர்கிறதோ அவர்கள் மீது முழு நம்பிக்கை வை. அவர்கள் மட்டும்தான் எப்போதும் உனக்கு உண்மையாக இருப்பவர்கள். உங்களை உணராத இடங்களிலும் உங்கள் மதிப்பு தெரியாத இடங்களிலும் கொஞ்சம் ஒதுங்கியே இருந்து விடுங்கள், அதுவே சிறந்தது. தேடாத போது கிடைப்பதும் தேடும்போது தொலைவதும் வாய்ப்புகள் மட்டுமல்ல, வாழ்க்கையும் தான். தூக்கி எறியப்படும் ஒன்றுதான் இன்னொருவருக்கு புதியதாய் தெரிகிறது. அது மனசாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி. பசித்த வயிறுக்கு கிடைக்காத உணவு, தவித்த வாய்க்கு கிடைக்காத தண்ணீர், தேவைப்படும் போது கிடைக்காத பணம், பிரச்சனைகளின் போது தோள் கொடுக்காத உறவு, இவை அனைத்தும் நமக்கு தேவையே இல்லாத நேரங்களில் நிறைவே கிடைத்தாலும் அதனால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை. இங்கு யார் வாழ்க்கையும் யாரையும் சார்ந்து இல்லை என்பதையும், வாழ்க்கையில் எல்லாம் அவரவர் விருப்பம்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டால், துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் இடம் தரமாட்டீர்கள். ஒரு சொட்டு இரத்தம் கூட வராமல் ஒருவரை கொடூரமாக குத்தி கொன்றுவிடும் மிக கூர்மையான ஆயுதம் உங்களின் நாக்குதான் என்பதை மறந்து விடாதீர்கள். நேர்மை, அன்பு, இரக்கம் இவை உங்களுக்குள் இருந்து வர வேண்டுமே தவிர மற்றவர்கள் சொல்கின்ற போதனையிலிருந்து அல்ல. துன்பம் வரும் வேளையில் சிரிக்க சொன்னார் வள்ளுவர். பெரும்பாலும் மனிதர்கள் அதை அப்படியே கடைபிடிக்கிறார்கள். ஆம், அடுத்தவர்களுக்கு துன்பம் வரும் நேரத்தில் மட்டும். அப்படியல்ல, நமக்கு துன்பம் வரும் நேரத்திலும் நாம் சிரிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். இன்னொரு அழகான வரிகளுடன் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா.